வெல்கம் டு ராக்கி கிருஷ்ணா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நானே பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் யோசித்து செஞ்சுருக்கேன். அந்த டிஷ் வந்து நம்ம ப்ரெட்டு செய்கிறத பன்னில் செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பன் இருக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பண்ணு, அதுக்கப்புறம் அமுல் பட்டர் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறமா ஜாம், ஃப்ரூட் மிக்ஸ் ஜாமு, இது 3 வச்சு தான் வந்து செய்வோம். நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பன் எடுத்துக்கிறேன். இந்த பன்னு வந்து ஒரு 5 பன் எடுத்துக்கிறேன். பன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எடுத்தாச்சு பன்னு. இப்போ வந்து இதுக்கு வந்து கத்தி வச்சு இதை 2 ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து 2 ஸ்லைஸாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எங்கே போச்சு அந்த லைட்ரு? ஐயோ எங்கே போய் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போதைக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃப்ளேமு. லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. இப்போ வந்து பட்டர் வந்து கட் பண்ணி போடணும். வந்து இவ்வளோ பட்டர் எடுத்து போட்டுருங்க. அது வந்து மெல்ட் ஆகணும். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். பட்டர் மெல்ட் ஆகிட்டுருக்கு அழகா. இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறமா வந்து இது வந்து சைடில் எப்படி தள்ளி லைட்டாக இருக்கும். இந்த பட்டர் வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணணும். நான் 3 பன் மட்டும் போட்டு இந்த மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கலாம். அது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா இன்னும் கிறிஸ்பியாக வரும். திருப்பிப்பா நான் வேகலை. நல்லா வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நான் ஃபுல் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது ரோஸ்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம திருப்பி போட்டுருவோம். ரோஸ்ட் ஆகிடுச்சு, அழகாக வந்துருக்கு. இதே மாதிரி எல்லாம் பண்ணி உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். எல்லா ப்ரெட்டையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பன்னையும் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேலை அப்படின்னா, பட்டர் இருக்கா, நம்ம ஆல்ரெடி பட்டர் போட்டு தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னா திருப்பி பட்டர் போடணும். இப்போ இது இருக்குல்ல, அப்படின்னா ஒன்றே ஒரு ப்ரெட் எடுத்து பட்டர் லைட்டாக எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்குனா ஒரு இவ்வளோ தூரம் பட்டர் எடுத்து இப்படி லைட்டாக இப்படி போட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டுக்கும் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பட்டர் தடவியாச்சு. இப்போ வந்து ஜாம் எடுத்துருக்குங்க. இந்த ஜாம் பார்த்திங்கன்னா ஸ்பூன் வச்சு இன்னொன்று வந்து பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுதான் எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒழுங்காக அசம்பிள் பண்ணிக்கணும். அப்படியே எனக்கு வசதி. ஓகே, இது மட்டும் தனியாக தர்றேன். எனக்கு சாப்பிட்றேன். இப்போ வந்து ஜாம் எடுத்துருக்கேன்னா இந்த அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். டடன் டடன் டடன். எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானாக கண்டுபிடிச்சேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.